Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க கூட இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காஸ்மிக் எவென்லிங் டீமன் சாப்டர் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனில் நம்ம ஹீரோ வந்து ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அப்போது அவன் பக்கத்தில் பார்க்கும்போது ஷெராங்கும் ராபர்ட்டும் கூட சேர்ந்து அங்கே என்ன நடந்துச்சு, நம்ம உயிரோடு தான் இருக்கோமா அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் போன எபிசோடில் ஒரு லேடி அப்பியராக இருப்பாங்க. அவங்க பேர் எலனான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பார்த்தா அந்த எலனா வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப், அவங்க வந்து அந்த ஒயிட் ஸ்பேஸ்ஷிப்பில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட முன்னாடி பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்பேஸ்ஷிப் இருக்குது. நான் ஒத்தாலாக இருந்து எல்லாத்தையும் அழிச்சிடுவேன், அந்த மாதிரி ஒரு ஆரா ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டிவைன் லீடர்னு சொல்லியிருப்பாங்கள்ல அந்த மொட்டை, அப்போ அவன் ஷாக்காகி பார்க்குறான். இது அவ தானே, எலனா தானே, எதுக்கு அவ இங்கே அப்படின்னு வந்து அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த எலனா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எலனா வந்து பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போது அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிராண்ட் ஷீல்டு சார். அது மட்டும் நம்ம உடைக்கணும்னா இன்னும் ஒரு தடவை நம்ம ப்ரோட்டான் கேனனை சார்ஜ் பண்ணோன்னா, அதாவது மேக்ஸ் லெவலில் சார்ஜ் பண்ணால் நம்ம உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டிவைன் லீடர்னு சொல்கிறவனை வந்து யோசிக்கிறான், என்னது இதுன்னு. நம்ம என்ன ஏதோ ஸ்பேஸ் வார ஆரம்பிக்க போகிறோமா? நம்ம வெறும் ஒரு காக்ரோச்சை தானே அழிக்க வந்திருக்கோம். இந்த பர்சன் வந்து நம்மளால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது, சீக்கிரம் அந்த டெலிபோர்ட்டை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெகாவாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாய்ஸ் வருது, எதுக்கு அந்த மான்ஸ்டர் வந்திருக்குன்னு. யார் சொல்லிகிட்டு இருக்கானா, நம்ம ராபர்ட். அவ தான் 8 ஃபுட் ஃபைட்டிங் கோஸ்ட் ஹெலனா. அவள் வந்து ஒரு எஸ் ரேங்க் பவுண்டி ஹண்டர். அவளோட அட்டாக்கெல்லாம் அன்பிரடிக்டபுளாக இருக்கும். அவள் தான் இந்த மொத்தமாக, அதாவது இருக்கிற மோஸ்ட் செட்டில் எல்லா லீடர்ஸும் வந்து இவரை அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் அவ எப்படி இப்படி இங்கே வந்திருக்கான் அப்படின்னு ராபர்ட் ஷாக்கை கேட்கும்போது எனக்கு அதான் புரியல. ஆனால் நம்மளை அவள் காப்பாற்றிருக்காளே, அது எதுக்கு அப்படின்னு வந்து ஷெராங் வந்து கேட்குறாங்க. அவள் மட்டும் இந்த ப்ரோட்டான் கேனனை வந்து பிளாக் பண்ணாமல் இருந்தால் நம்ம இப்போ எல்லாமே ஆட்டம்ஸாக மாறி இருந்திருப்போம் அப்படின்னு ஷெராங் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தா அந்த டிவைன் லீடர், அதாவது கிம் டெலிபோர்ட்டாய் ஹெலனா கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்போது அந்த கிம் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சிஸ்டர் ஹெலனா அப்படின்னு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹெலனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னை மறந்துருக்க மாட்டீங்க, கரெக்டு தானே? நான் தான் உங்களோட 55வது யங் பிரதர் கிம் ஷங் போங். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட அம்மாவோட பர்த்டே அப்போ நான் உங்களை க்ரீட் பண்ணேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து அந்த கிம் கேட்கும்போது கெட் லாஸ்ட் அப்படின்னு ஹெலனா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கொஞ்சம் கிம்முக்கு வந்து ஷாக்கு. அப்போ கிம் என்ன சொல்கிறான்னா, ஓகே சரி, என்னை நான் ஃபார்மலாக திரும்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த தடவை உங்கள் பிரதராக இல்லாமல் ஒரு லீடராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதாவது நான் தான் இந்த 72nd ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் கிரீன்வுட்டோட கேலக்டிக் டிவிஷனில் இருக்கிற ஒரு லீடர் அப்படின்னு வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ நீ என்னை வந்து கெட் லாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது இல்லை சொன்னா இந்த க்ரீன்வுட்டே பற்றி பேசுகிற மாதிரி ஆகும். அதனால் என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு கிம் சொல்லும்போது இந்த சைட் பார்த்தா எலனாவோட எனர்ஜி வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க சண்டை போட போகிறாங்களா அப்படின்னு வந்து ராபர்ட் இங்கே குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. யாருக்கு தெரியும்? ஆனால் இது ரொம்ப அவ்வளோ பெரிய ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா க்ரீன்வுட்டும் சரி அந்த உமனும் சரி 2 பேர் நம்மளோட எல்லைக்கு மேலே இருக்காங்க, நம்மளால இதில் ஒன்றும் பண்ணவே முடியாது அப்படின்னு ஷெராங் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது போக எலனா வந்து தனியாக வந்து டீல் பண்ணுறது ரொம்ப டஃப்பு. ஒரு வேளை அவங்களோட அம்மா லயனஸ் வந்து இதுக்குள்ளே வந்தாங்கன்னா மேபி என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது போக நம்மளுக்கு வந்து ரிவீல் பண்ணுவாங்க ஒரு சாப்டராக. மதர் லயனஸா அப்படின்னு நீங்கள் அவங்கள பற்றியா சொல்கிறீங்க அப்படின்னு ராபர்ட் கேட்குறாங்க. இந்த சைடு பார்த்தா அந்த கிம் என்ன சொல்கிறான்னா, எப்பயும் போல தாங்க இருக்கீங்க, சரி இந்த கான்வர்சேஷன் எங்கேயே முடிச்சிடும் சரியா அப்படின்னு வந்து கிம் இப்போ நல்லபடியாக பேச ஆரம்பிக்கிறான். அந்த எனர்ஜியை விட்டதுக்கு அடுத்து இப்போ கிம் என்ன சொல்கிறான்னா, ஏப்பா நான் சரண்டருப்பா அப்படின்னு 2 கையும் தூக்கிடுறான். அப்போது கிம் என்ன சொல்கிறான்னா,
ஃபைட்டில் தோத்தது தான். இந்த மாதிரி ஒரு ஜாப்புக்கு வந்து தோத்ததில் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜாப் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக நம்ம பீஸ்ஃபுல்லாக முடிச்சுப்போமே. எனக்கும் ஒரு ரீசன் கிடையாது இங்கே வந்து இது பண்ணுறதுக்கு. அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து கீம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அது உங்க டார்கெட் இருந்துச்சுன்னா நான் உங்க ஃபீல்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீம் வந்து ஜெகா வாங்குறதுக்காக என்ன சொல்ல முடியுமோ எஸ்கேப் ஆகிறான். ஏன்னா இவனோட சண்டை போட்டா நமக்கு லாஸ் அப்படின்னு வந்து கீம் நினச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு ஹெலன் என்ன சொல்கிறாங்களா, சரி போய் தொலை, அதாவது கெட் லாஸ்ட் திரும்பி சொல்கிறாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். ஆனால் எதுக்கு இவளுக்கு அந்த யூஸ்லெஸ்ஸான பொண்ணுக்கும் என்ன பர்பஸ்? அதாவது யூஸ்லெஸ்ஸான பொண்ணு யாரை சொல்கிறாங்கன்னா ஷெராங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு 3 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா சப்புன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்போது ஹெலனா வந்து அவளோட மைக் ஆன் பண்ணி உள்ள கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஹீரோஸோட. அவளை அதை என்கிட்ட கொடு, இல்லைன்னா நீங்கள் எல்லோரும் செத்துருவீங்க அப்படின்னு வந்து ஹெலனா வந்து சொல்கிறாங்க. அது வந்து இங்கே மைக்கில் வந்து எமிட் ஆகுது. அவளை வந்து என்கிட்ட கொடு, இல்லைன்னா எல்லோரும் செத்துருவீங்கன்னு. என்னது என்னையா நடக்குதுங்க அப்படின்னு வந்து ஷெராங் யோசிக்கிறாங்க யாரை கொடுக்கணும்னு. அப்போ அவளும் நம்ம ஷிப்பில் வந்து ராப் பண்ணுமா, நம்ம இப்போ என்ன தான் பண்ணுறது கேப்டன் அப்படின்னு வந்து ராபர்ட் கேட்குறாங்க. அப்போது ஷெராங் வந்து அமைதியாக பார்த்துட்டு இருக்கும்போது, கேப்டன் இப்படியே நின்றுக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்கள் ஏதாச்சும் வேல்யூவான பொருளை எனக்கு தெரியாமல் உள்ளே வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள் கேப்டன், இல்லைனா எதுக்கு எல்லாம் நம்ம ஷிப்புக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ராபர்ட் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அது போக நம்மகிட்ட வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு எஸ் ரேங்க் பவுண்டியன்ட்ரே வந்து அவங்க தேடுற மாதிரி நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு வந்து அவர் கத்திக்கிட்டு இருக்காரா இந்த. அப்போ இந்த சைடு என்ன சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா யாருக்கும் ஒன்றும் புரியல. ஒருவேளை ஹீரோவாக இருக்குமோ அந்த மாதிரிலாம் ஷாக் ஆகுறாங்க. எதுக்குயா நம்மளை தேடி வந்திருக்கீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ ஹீரோ பார்க்குறான். ஆமாம் தம்பி, உனக்கு அந்த உமனை பற்றி தெரியுமா? மேபி பாஸ்ட்டில் நீங்கள் 2 பேர் டேட் பண்ணிட்டு அப்புறம் பெருசாக பிரேக்கப் பண்ணிட்டு அப்புறம் ஓடி வந்துட்டியா அப்படின்னு வந்து ஷெராங் வந்து நம்ம ஹீரோவை பற்றி கேட்கும்போது, அவள் ஒன்றும் எனக்காக வரல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியா, யாருக்கு அப்போ அப்படின்னு ஷெராங் கேட்கும்போது, மேபி அந்த குழந்தைக்காக வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த குழந்தையா, யார் சொல்கிற அப்படின்னு ஷெராங் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்போ 3 பேர் திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. தம்பி அவனுக்கு ஏதாச்சும் நட்டு போயிடுச்சா, யாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து ஷெராங் கேட்கும்போது, குழந்த உன்னோட உருவத்தை நீயே காமி, இந்த இடத்துல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறான். இடத்துல பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லையே, இவன் எதை பற்றி சொல்கிறான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு கிளிச்சாய் ஒரு தலை மட்டும் தெரியுது. அப்புறம் அது உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. கடைசியாக அவங்களோட மொத்த உருவத்தை ரிவீல் பண்ணுறாங்க. ஷெரானுக்கும் ராபர்ட்டுக்கும் ஷாக் ஆகுது. என்னது இவன் எப்படி உள்ள வந்தா அந்த மாதிரி தான் ஒரு ஷாக்கு. ஏன்னா என்னதான் அவங்களோட ஸ்பேஸ்ஷிப் வந்து கொஞ்சம் இதாக இருந்தாலும் யாருமே அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது, எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவே மூஞ்சி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஷெராங், யார் யார் அவன் எப்படா இங்கே வந்தா அப்போ நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவள் வந்து நம்ம அங்கே சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்ல, அங்கேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் அவட்ட பார்த்தேன், எந்த பிரச்சனையும் வந்த மாதிரி தெரியல, அதனால சரி நானும் அவளை விட்டுட்டேன், அவள் அடிக்கு வந்துக்கிட்டு இருந்தா அப்போ நம்ம ஹீரோ கேஷுவலாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக இந்த ஸ்டெல்த் டெக்னிக் இருக்குல்ல, அது வந்து அவள் நல்லா அட்வான்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளோட ப்ரீத்திங் டெக்னிக் அவள் எப்படி யூஸ் பண்ணான்னு தெரில, ஆனால் இது ஏதோ ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அது ஒன்றும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிடையாது, அது ஸ்டெல்த் டெக்னிக் வந்து அவள் வச்சுருக்க மோதிரத்து வழியாக தான் வருது அப்படின்னு வந்து சுஞ்சா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் குவாண்டம் டெக்னாலஜி, இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஷெராங் நேராக வேகமாக வந்து எக்ஸ்பென்சிவ் இல்லையோ ஏதோ ஒன்று, உன்னோட இன்டென்ஷன் என்ன, எதுக்காக எங்களோட ஷிப்புக்கு திருட்டுத்தனமாக வந்த சொல்லு அப்படி ஷெராங் வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த பாப்பா வந்து, என் பேர் ஹெங் ஹியூரிங் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. உன் பேரை யார் கேட்டா அப்படி ஷெராங் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஷெராங்கு வெளியே ஜன்னலை பார்த்து காமிச்சிச்சு, அவங்களுக்கு உனக்கு என்ன சம்மந்தம், அவங்க எதுக்கு உன்னைய டார்கெட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு ஷெராங் கத்தும்போது, எனக்கு தெரியல, ஆனால் நான் உயிரோடு இருக்கிற அளவு அவங்கள என்னை பிடிக்க வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க.
உன் பேர் ஹான்ரி நான் சொன்னேன் அப்படின்னு ராபர்ட் வந்து கேட்குறான். இங்கிட்டு வந்து ஷெராங்க்கு இப்போ இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு அவளை தெரியுமா அப்படின்னு ஷெராங் கேட்கும்போது, தெரியுமாவா? இல்லை அவள் யாருன்னு தெரியுமா? அவள் தான் ஃபேமஸ்ட் மெயின் வோக்கலிஸ்ட், அந்த ப்ரோன்சியாவில் வந்து அவள் தான் வந்து மெயின் ஆள் அப்படின்னு வந்து ராபர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. வோக்கலிஸ்டா அப்படின்னா என்ன சொன்ன புரியல அப்படின்னு ஷெராங் கேட்கும்போது, உனக்கு தெரியலையா? இதே இவங்க தான் இந்த கேலக்ஸி டாப் ரூக்கி ஐடல் டியூவில் இருக்காங்க, எல்லாத்துக்கும் இவங்கள பற்றி தெரியும், இவங்க தான் அந்த டைனமிக் டு 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 அப்படின்னு வந்து நம்ம ராபர்ட் சொல்லி அவன் பாக்கெட்லேருந்து எதை எடுத்துக்கிட்டு இருக்கான். அவள் தான் அதில் வந்து மெயின் வோக்கலிஸ்ட், அதாவது மெயின் ஐடல் அவள் தான். அது மட்டும் இல்லை, அவள் பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே நான் பல தடவை கேட்டிருக்கேன் தெரியுமா, அந்த பாட்டு கேட்டு நான் எவ்வளோ டான்ஸ் ஆகிருக்கு தெரியுமா அப்படின்னு ராபர்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது ராபர்ட் அந்த பாக்கெட்லேருந்து ஒரு இதை எடுத்து நான் நான் நினச்சேன் இது கரெக்டு தான், இவதாவ பார்த்தியா ரொம்ப அழகாக இருக்கா பார்த்தியா அப்படின்னு ராபர்ட் வந்து அவன் ஃபேன்னால அப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃபோட்டோ காமிக்கிறாங்க, பார்த்தியா அந்த மவுண்டன் இருக்குல்ல அதுதான் வந்து மவுண்ட் ஹாய், நம்ம கூட அங்கே போயிருக்கோம்ல, இவளோட ஹைட்டு 122 சென்டிமீட்டர், 47 வெயிட்டு, பிளட் டைப் ஏபி, இவளுக்கு வந்து பூனைனா அலர்ஜி அப்படின்னு வந்து நம்ம ராபர்ட் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் எடுத்து வச்சுருக்கான். அப்போது வெளியே இருந்து எலனா கத்துறாங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங், இன்னும் 10 நிமிஷத்துல எங்கள் கையில் கொடுக்கலனா அப்படின்னு வந்து வெளியே எலனா கத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் செத்துருவீங்க அப்படின்னு ஹெலனா சொல்லி அந்த மொத்த ஆடியோவையும் கட் பண்ணுறாங்க. இந்த சைடு யாங்கு ஷெராங்கு ராபர்ட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறோம்னு. ஆனால் ஆனால் மிஸ் யாங் வந்து அவங்க ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க, என்ன ரீசன் கொஞ்சம் கேட்போமா, அவங்க பாவம். அப்போது ராபர்ட் வந்து யாங்கிட்ட வந்து மிஸ் மிஸ் யாங் என்ன நடக்குது, என்ன ரீசன் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து ராபர்ட் கேட்கும்போது இங்கிட்ட ஷெராங் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ ஷெராங் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் முக்கியம் இல்லை, இப்போ என்ன முக்கியம்னா நீ வந்து இங்கே கூப்பிடாத வந்த ஒரு கெஸ்ட்டு, உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஓகேவா அப்படின்னு ஷெராங் சொல்கிறாங்க. அதனால இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு ஷெராங் சொல்கிறாங்க. கேப்டன் அப்படின்னு நம்ம ராபர்ட் வந்து தடுக்க பார்க்குறாங்க. அப்போது ஷெராங் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கேப்டனா என் டிசிஷன் நான் எடுத்துட்டேன், நம்ம எல்லா உயிரும் நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு வந்து ஷெராங் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு இது எல்லாத்தையும் வந்து சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணை வந்து வெளியே ஒரு சேம்பரில் வந்து அப்போ அந்த பொண்ணை வந்து எஸ்கேப் பாட்டில் வந்து வச்சு அமுச்சு விட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் எனக்கு இது நல்லதாக தெரியல, அவள் தான் வந்து மெயின் வோக்கலிஸ்ட் அந்த போஷினால் அப்படின்னு வந்து ராபர்ட் வந்து தடுக்க பார்க்குறாங்க. நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அவளை, ஏன்னா நம்மளே வந்து அந்த க்ரீன்வுட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது போக இப்போ வந்து பார்த்தா அந்த 8 ஃபுட் ஃபைட்டிங் டீமன் ஹெலனா வேற வந்திருக்காங்க, நம்ம எப்படி இந்த இடத்த விட்டு போக முடியும்னு நீ நினைக்கிற அப்படின்னு வந்து கேப்டன் அதாவது ஷெராங் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் வந்து அவளை வந்து வச்சுருந்தாலும் அவளோட ஃபேட்டு மாற போகிறது கிடையாது, ஏன்னா நம்ம ஃபேட்டு அப்படி தானே, கடைசியாக நம்ம எல்லோரும் சேர்ந்து செத்துருவோம், அதனால நான் எடுத்திருக்க டிசிஷன் கரெக்டு தான் அப்படின்னு ஷெராங் சொல்கிறாங்க. அப்போ ஷெராங் அந்த பட்டனை அமுக்கணுன்னே எஜெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, நானும் கவலையாக தான் இருக்கேன் அப்படின்னு ஷெராங் சொல்கிறாங்க. ஏன்னா ஷெராங்க்கு ஒரு மனசு இல்லை. அப்போது டோர் லாக் ஆயிடுச்சு, இப்போ இந்த இடத்துலேருந்து இது வந்து பிரிய போகுது, இந்த கேட் ஓப்பனாக போகுது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த பொண்ணுக்கு பின்னாடி யாரோ கையை வச்சு கூப்பிட்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அசால்ட்டாக வந்து ஓகே அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்க யாங்குக்கும் ஷாக் ஆகுது. பாப்பா நான் தான் சொன்னேன்ல நீ எதை பற்றியே வழி பண்ண தேவையில்லைன்னு, அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹோப் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ யாங் வந்து ஷாக்காகி பார்க்குறாங்க. அப்போ ஷெராங் டேய் என்னது அவன் எப்படி உள்ளே போனான் ஐயோ அப்படின்னு ஷெராங் கத்துறாங்க. அதுதான் கேப்டன் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் பார்க்கவே இல்லையா அப்படின்னு வந்து ராபர்ட் சொல்லிகிட்டு இருக்கேன். ஐயோ இவ்வளோ கிரேசியாக இருக்கானே, டக்குனு க்ளோஸ் பண்ணிக்க, ஓப்பன் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஷெராங் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சரி நம்ம வேணால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்மா, ஏன்னா இந்த பையனும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது, யாருக்கு தெரியும் இவன் எலனா கூட டிஃபீட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ராபர்ட் சொல்லிகிட்டு இருக்கும்போது, டே நீ என்ன இன்சனாடா, வெளியே ஸ்பேஸ் இருக்குடா அப்படின்னு வந்து
ஷெராங் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. சுஞ்சா டக்குன்னு கேட்டை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு வந்து ஷெராங் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அது எஸ்கேப் பார்ட் கிடையாது. அது வந்து இந்த வெளியே ஸ்பேஸ் உள்ள தள்ளி விட்டு ஸ்பேஸ் இப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. நான் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேஷன் தப்பாக சொல்லிட்டேன். ஆனால் இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படி சுஞ்சா சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஐயோ என்னது அப்படின்னு வந்து ஷெராங் வெளியே பார்க்கும்போது பார்த்தா அந்த கதவு கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இது ரொம்ப இன்சென்ட், இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா அப்படின்னு ஷெராங் ஷாக் ஆகும்போது அதான் ஹீரோ அந்த பொண்ணோட வெளியே போய்கிட்டு இருக்கான். ஐயோ அவன் உண்மையாக வெளியே போகிறான் அப்படின்னு ஷெராங் வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த பொண்ணு தைரியமாக வெளியே போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து தோளில் கை வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்போது அந்த பொண்ணு யாங் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நன்றி, ஆனால் நீங்கள் உண்மையாக மார்ஷியல் ஆர்ட்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு யாங் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோக்கு கண்ணு பிதுங்கி என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்புறம் அவனுக்கு காற்று இல்லாமல் மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து இவங்க எல்லோரும் வந்து அந்த ஸ்பெஷலாக வந்து போட்டு வச்சுருப்பாங்க, இந்த யார் வந்து வாங்கிக்கிறது, உடம்புல எந்த டேமேஜ் விழுவக்கூடாதுன்னு. பட் நம்ம ஹீரோ சாதாரண மனுஷன் தானே, அவனுக்கு எதுவும் கிடையாதுல்ல. இதை பற்றி தான் ஷெராங் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் முடியாமல் அப்படின்னு வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கான். அவனால் மூச்சு விட முடியல, அவனுக்கு என்னன்னே தெரில. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ்க்கு வெளியே இருக்குது. அப்போ அந்த பொண்ணு யாங் வந்து என்னாச்சு, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, நீங்கள் அந்த ஷீல்டு போடலையா அப்படின்னு யாங் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அப்படின்னு கஷ்டப்பட்டு அதுக்குள்ளே எப்படியாச்சும் போக பார்த்துக்கிட்டு இருக்கான், நீச்சல் அடித்து போயிட்டு இருக்கான். அப்போ ஐயோ இல்லை சொல்லாதீங்க, அவன் ஷீல்டு போடலையா அப்படின்னு யாங் ஷாக்காகி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ தடுமா நீச்சல் அடித்து எப்படியாச்சும் உள்ளே போயிடுறான் அப்படின்னு போய்கிட்டு இருக்கான். இதை வந்து எலனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, எவனோ ஒருத்தர் வந்தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எலனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தா அந்த கேப்டன் இருப்பான்ல, அதான் அந்த க்ரீன்வுட் கேப்டன், அவனுக்கு ஷாக்கு. யாரா இவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் வானத்தில் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளியே 300 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அந்த இடத்துல யார் போனாலும் இன்டர்னல் எனர்ஜி, ஏன்னா இந்த இடத்துல அதாவது ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 300 டிகிரி செல்சியஸ் இருக்குமா. அது போக அதோட ப்ரெஷர் தாங்கவே முடியாதான். ஒருவேளை நார்மலாக யாராச்சும் சொல்லி அந்த 10 செகண்டில் இன்டர்னல் ஆர்கன் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிரும். அது மட்டும் இல்லை, அவன் எப்படி ஷீல்டு இல்லாமல் இவ்வளோ நேரம் வந்து வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். அதுதான் 2 பேருக்கு ஷாக் ஆகுறதோட இந்த சாப்டர் முடியுது.